வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ தலைப்பு எருக்களிப்பு. அதாவது GERD, GERD அப்படிங்கிற மாரி கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸுக்கும், ஹைட்டஸ் ஹெர்னியா அதுக்கும் உள்ள வித்தியாசம் 2ம் என்ன அப்படிங்கிறது. இதில் 2மே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிம்ப்டம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி நெஞ்செரிச்சல், ஏப்பம் வர்றது, இல்லைன்னா ஒரு மாதிரி சாப்பிட்டா அடைச்சி அடைச்சி உள்ளே போகிற மாதிரி, நெஞ்சு வலிக்கிற மாதிரி, இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா, ஒன்று வந்து அதாவது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல். அது ஒரு வேலை செய்கிறதுனால ஒரு சரியாக வேலை செய்யாதனால, ஒரு பொருள் சரியாக வேலை செய்யாதனால இருக்கப்படுது. ஹைட்டஸ் ஹெர்னியா ஸ்ட்ரக்சரல், அதாவது உறுப்பில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இப்போது GERD அப்படின்னா என்ன அப்படின்னா, கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், ஆசிட் ரிஃப்ளெக்ஸு, எருக்களிப்பு. அதில் என்ன பிரச்சனைனா, நம்ம உணவு குழாய், வயிறு, சிறுகுடல். இப்போ வயிறும் உணவு குழாயும் சேர்கிற இடம் லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர், அந்த ஸ்பிங்க்டர் வந்து லூஸாக இருக்குது. அந்த ப்ரெஷர் கம்மியாக லூஸாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும், வயிற்றில் இருக்கிற பொருட்கள், ஆசிட், சாப்பாடு எல்லாம் மேலே மேலே வரலாம். எஸ்பெஷலி ஆசிட் ஈஸியாக வரும். இது வந்து ஃபங்க்ஷன், அதில் பிரச்சனை. அடுத்து ஸ்ட்ரக்சர், அந்த உறுப்பில் என்ன பிரச்சனை, அதுதான் ஹைட்டஸ் ஹெர்னியா. ஹைட்டஸ் ஹெர்னியா என்ன, இப்போ உணவு குழாய் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயஃப்ரம், நம்ம நெஞ்சு பகுதியும் வயிறையும் பிரிக்கக்கூடியது டயஃப்ரம். இந்த டயஃப்ரங்கிறது தான் கீழே இறங்கினா நம்ம காற்று மூச்சு உள்ளே போகுது, மேலே போச்சுன்னா காற்று வெளியே போகுது. இதுதான் முக்கியமானது. அது வழியாக தான் அந்த வழியாக உணவு குழாய் போகும். அந்த உணவு குழாய் போகிற அது இடக்கு பேர் தான் ஹயட்டஸ். ஹயட்டஸ்னால் ஒரு துளை இல்லை ஓட்டை அப்படின்னு சொல்லலாம். அந்த ஓட்டை வந்து ரொம்ப லூஸாக இருக்கிறனால, இல்லை வலுவிழந்து இருக்கிறனால வயிறு, கீழே இருக்கிற வயிறு உள்ள மடங்கி மேலே வந்துட்டு போகுது. அதான் அனட்டமி ஆர் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். அதுதான் ஹைட்டஸ் ஹெர்னியா ஒன்று. அடுத்தது வந்து ஹைட்டஸ் ஹெர்னியாக்கும் இதுக்கும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணால், நெஞ்சு எரியுது, வாய் கசக்குது, வறட்டு இருமல் வருது, எனக்கு வந்து இப்போ இது பர்டிகுலராக ஆயில் ஐட்டம் சாப்பிட்டா ஒத்துக்காது, இதுமாரிலாம் சொல்லுவாங்க. இது எதுவுமே இல்லாமலும் ஹைட்டஸ் ஹெர்னியா இருக்கலாம். இந்த ஹைட்டஸ் ஹெர்னியா அடுத்த பிரச்சனைக்கு போகும் பொழுது இதமே வரலாம். பட் ஹைட்டஸ் ஹெர்னியாலாம் பார்த்தீங்கன்னா வந்ததுன்னா அப்படியே சாப்பாடே வெளியே வரலாம். சிலருக்கு மூக்கு வழியெல்லாம் வெளியே வரும். ஸோ இதிலே வந்து கிரேடு இருக்குது. கிரேடு 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி 2மே பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 2க்கும் ட்ரீட்மெண்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். லைஃப் ஸ்டைல் என்ன சொல்லுவோம், முதல்ல வந்து சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 6 வேளையாக பிரித்து சாப்பிடுங்க. வேக வச்ச பொருளாக சாப்பிடுங்க. நைட்டு 7 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. இப்போ சாப்பிட்றதுக்கும் படுக்கிறதுக்கும் குறைஞ்சது 3 மணி நேரம் கேப் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தூங்கும்போது கட்டிலோட தலைப்பகுதியை கொஞ்சம் உயரமாக வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே பொதுவாக ஒபிசிட்டியாக இருந்தீங்கன்னா வெயிட்டை குறைங்க. தேவையில்லாத வலி மாத்திரைங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாமே வேக வச்சதாக சாப்பிட்டு வறுச்சது, பொரிச்சது, நான்வெஜ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஜென்ரலாக 2க்கும் ஒரே இது தான். பட் 2யும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம வந்து எண்டோஸ்கோப்பி, இப்போது ஹைட்டஸ் ஹெர்னியானா பெஸ்ட்டு வந்து எண்டோஸ்கோப்பி, சிடி ஸ்கேன் அதுமாதிரி பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ளெக்ஸ், அதாவது GERD அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. மேனோமெட்ரி இருக்குது, பிஹெச் மானிட்டரிங் இருக்குது, அதுலேயும் எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு ஆமாம் உங்களுக்கு வந்து GERD இருக்குது, இல்லை ஹைட்டஸ் ஹெர்னியா இருக்குது. அதுவுமே அடுத்தது லைஃப் ஸ்டைல் தான் முக்கியம். அடுத்தது மாத்திரைங்களை நம்ம என்ன கொடுவோம், H2 பிளாக்கர், ரானிட்டிடின் அதுமாதிரி மாத்திரை கொடுப்பாங்க அந்த காலத்தில், இப்பவும் கொடுக்குறாங்க. அடுத்தது பேண்டப்ரசோல், ராபிப்ரசோல்ங்கிற மாதிரி அடுத்த PPI, இப்போ அடுத்து வந்து ஒனப்ரசான்ங்கிற மாதிரி அடுத்த லெவல் மெடிசின்ஸ், இதெல்லாம் கொடுத்தும் சரி ஆகலை. ஆன்டாசிட்ஸ், அதாவது உள்ள கோட்டிங் கொடுக்கறதுக்கு அந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறக்குள்ள மெடிசின், இது எதுவும் கொடுத்தும் சரி ஆகலை. லைஃப் ஸ்டைல் ஒழுங்காக பண்ணியும் சரி ஆகலை. அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஃபண்ட் அப்ளிகேஷன் இல்லைனா அந்த டைட் பண்ணுற மாதிரி உள்ள ஆப்ரேஷனும் லேப்ரோஸ்கோப்பாவோ இல்லை ரோபோட்டிக்காவோ பண்ணலாம். ஸோ 2மே ஒரே மாதிரி இருந்தாலும் 2மே வித்தியாசமான ரொம்ப வித்தியாசம் உள்ள ஒரு பிரச்சனை. 2க்குமே ட்ரீட்மெண்ட்டும் வித்தியாசமாக இருக்கலாம். வணக்கம்.